சிஜிக்கு அனுப்பிட்டியா? அனுப்பிச்சிட்டேன் சார். வெரி குட் மார்னிங் சார். Good morning, மார்னிங் Jiva. சார். மார்னிங். ஹாய் சார். ஒர்க் ஆரம்பிச்சிடலாமா? சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னாச்சு ஜீவா? ஒரு புது ஐடியா தோணிருக்கு சார். அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 1 day டைம் தேவைப்படுது சார். ப்ளீஸ். அப்படியா? சார் கொரோனாவில் ஏற்கனவே 6 மாசம் லேட்டு சார். ரிலீஸ் டேட் வேற நெருங்கிட்டு இருக்கு. காலையில ப்ரொடியூசர் வேற கத்திக்கிட்டு இருக்காரு சார், வட்டிக்கு மேல வட்டி ஏறுதுன்னு. படத்தை வேற நான் சொன்னபடி முடிக்கலன்னு சொல்றாரு சார். அண்ணா, ஒரு ஆர்டிஸ்டுக்காக பல நாட்கள் வெயிட் பண்ற நீங்க ஒரு டெக்னீஷியனுக்காக ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாதா? ஒரு ஹாரர் படத்துக்கு சவுண்ட் தான் அதுக்கு ஹீரோவே சார். அதுக்கு இல்ல சார், ப்ரொடியூசர் கிட்ட என்ன சொல்றதுன்னு தான். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஜீவா சொல்லிட்டு செய்யறவன் இல்ல, செஞ்சுட்டு சொல்றவன். ஒரு நாள் தானே கேட்கறான் அவன், அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். ஓகே ஜீவா, நீ முடிச்சுட்டு கால் பண்ணு. தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ. ஏமாச்சி, இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல வேற எந்த ஒர்க்கும் இல்லையடா? ஆமா, இல்லதான். ஒரு நாளாவது நம்ம ரிலாக்ஸா இருப்போம் மச்சி. எப்போ பார்த்தாலும் ஸ்டுடியோ சவுண்ட் லைவ் டப்பிங் லொட்டு லொசுக்குன்னு கச்சா முச்சான்னு இருக்குடா. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. நீயும் எவ்வளவு நாள் தான் அந்த புக்கை மட்டும் படிச்சிட்டு இருப்ப? கொஞ்சம் லைட்டா பிராக்டிகல் எல்லாம் பண்ணா மச்சி. என்ன சொல்ற மச்சி? ஓவர கசக்கதடா. நான் என்ன சொல்றேன், உனக்கு பியரா வாட்டா? ஒன்லி பீர். ஹார்ட் அடிச்சா ஃபிளாட் ஆயிருவேன்ல, அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. ரொம்ப தெளிவா இருக்கா? ஓகே. கிளம்பிட்டான். மச்சி, எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்து ஜல்சாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கே. அதான் மச்சான், வேற லெவல்ரா. நீ சாதாரண ஆள் இல்ல மாமா. ஆமா, நீ என் உயிர் நண்பன்டா. இங்க இருக்க மச்சான், நிக்கிறேன் மச்சி. நான் உட்கார்ந்திருக்கேன்டா மச்சான். என் இதயத்துல இருக்கேன்னு சொன்ன மச்சான். அப்படிக்கா? சூப்பர் சூப்பர். மப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க மச்சி. எஸ் கரெக்ட் மச்சான். இப்ப நான் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் அங்க போகும்போது அப்படி கரெக்டா போக முடியும். நான் தூங்குறேன், நீ ஸ்டாப் பண்ண உடனே என்ன எழுப்பி விடு. குட் பை மச்சான். ஒரு முக்கியமான விஷயம், போற வழியில மெடிக்கல் ஷாப் நிப்பாட்டு. ஏன்? சேஃப்டி முக்கியம். முக்கியம். இந்த கொரோனா காலகட்டத்தில் சொல்றாங்கடா, மாஸ்க் எல்லா இடத்துக்கும் முக்கியம்னு. தூங்க. கும்பகர்ணா எந்திரா. அந்த ஸ்பாட் வந்துருச்சுடா. இடம் வந்துருச்சா? குட் ஆம்பியன்ஸ். நான் ஃபாஸ்டா ஓட்டி இருக்கேன். ரெஜின் பையன்ல நம்ம ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருக்கு மச்சானுக்கு. டேய், எங்கடா கூட்டி வந்திருக்க? சந்தோஷமா இருக்க இடத்துக்கு கூட்டு வந்து பார்த்தா சங்கு ஊதுற இடத்துக்கு கூட்டு வந்திருக்கியடா. மிஸ்டர் வீரா, நான் உண்மையை சொல்லி கூப்பிட்டு இருந்தேன்னா நீங்க வந்திருப்பீங்களா? அதான் வீக் பாயிண்ட் பிடிச்சேன். டானு வந்து நின்ட்ட பாத்தியா? எப்பா புத்திசாலி, உன் கடமை உடச்சு கலவே இல்லையாடா? போதுடா, வேற கிளம்பலாம். டேய், ஏன்டா நீ நாளைக்கு ஒரு ரசூல் பூக்குட்டி மாதிரி ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்க வேணாம் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல? எப்பா, எனக்கு அவார்டு வேணா, ரிவார்டு வேணா. ஆளவுடா சாமி. இதுக்காக தான் சினிமால தெரிஞ்சவங்கள வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டா பேசலடா, ஒரு சவுண்ட் இன்ஜினியரா பேசுறேன். நீ அசிஸ்டன்ட், என் பேச்ச கேட்க வேண்டியது உன் கடமை. புரிஞ்சுதா? எஸ் சார். உத்தரவிடுங்கள் சார். இவ்வளவு நடிக்காதடா, உனக்கு செட் ஆகல. கொஞ்சம் குறைச்சுக்கோ. நான் இப்போ கிளம்புறேன். எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு என் பின்னாடி வா. சண்டாளா, ஸ்டுடியோ ஓனர் பண்ண லவ் பண்ணாலும் பண்ணா இவன் பண்ற சேட்டை தாங்க முடியல. ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரியே சொல்லிட்டு போறான் பாரு. எங்க போனா? மச்சான், ஜீவா மச்சான். ஜீவா. டேய் வீரா, யார் யார் நீ? அத நான் கேட்கணும். இந்த சுடுகாட்டுக்கு நான் தான் வெட்டியா? டேய் மச்சி, ஏந்திரா. டேய் ஏந்திரா. வெட்டியாண்டா அவரு. அவரை பார்த்து பயந்து வந்துட்டேன். ஏந்திர முதல்ல. இல்லடா. லூசு. ஷர்ட் எல்லாம் தூசி வேற. இங்க என்ன பண்றீங்க? எங்க நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியருங்க. இங்க நைட்ல சுடுகாட்டோட லைவ் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கோம். மாநகராட்சியோட லெட்டர் இருக்கா? இல்ல. அப்ப திருட்டுத்தனமா? எது வேணா பண்ணி தொலைங்க, என்ன கவனிச்சிட்டு பண்ணுங்க. இந்தாங்க. நல்லா இருங்க.
சரிண்ணா. வத்தி பெட்டி இருக்குதா? வத்தி பெட்டி வாங்கதான் வந்த தம்பி நம்ம திருமுகத்தை பார்த்ததும் மயங்கிருச்சு. தம்பி சத்தம் போடாதீங்க, பிள்ளைங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. உசுரோட இருக்கும் போது ஒழுங்கா தூங்குச்சிங்களோ இல்லையோ அதுங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, புரியுதா? சரிண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, எதுக்கும் அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டாரு? அது என் அப்பா கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏய் அப்பா. சார் மார்னிங். என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க லவ் விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, மிஸ்டர் ஜெகன், இதுக்கெல்லாம் காரணம் இவர்தான். ஐ எம் ஜெகன், பிரைவேட் டிடெக்டிவ். நாங்க லவ் பண்ற விஷயத்தை என்கிட்ட நேர்ல கேட்டுக்கலாமே சார்? நான் இப்ப கூட ஜெகனை இன்ட்ரோ பண்ணாம இருந்திருக்கலாம். பட் ஐ எம் ஜென்யூன். நான் ஒருத்தரை வேலைக்கு சேர்க்கிறேன்னா அவரோட குவாலிஃபிகேஷனை பார்ப்பேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா இருக்கணும்னா நான் அவரோட கேரக்டரை தான் பார்ப்பேன். சோ என்ன இவ்வளவு நாளா நீங்க வேவ் பார்த்திருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படிதான் சார். ஐயோ ஜீவா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இல்ல சார், இல்ல சார், இப்பதான் நான் உங்களை முழுமையா சரியா புரிஞ்சுக்கிட்டேன் சார். டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே சார். நான் ஒன்றும் பரிசோதனை எலி இல்ல சார். நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. லைஃப்ல சில விஷயங்கள் அப்படி இப்படி நம்பி தான் சார் ஆகணும். நான் கூட எங்கேயாச்சும் போறேன்னா யாராச்சும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்களான்னு வாழ்க்கை பூரா அப்படி வாழ முடியாது சார். சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசு பண்ணி பேசிட்டு இருக்கேப்பா. எது சார் சின்ன விஷயம்? உங்களுக்கு சின்னதா தெரியற விஷயம் எனக்கு பெருசா தெரியுது சார். ஏப்பா, அது பாக்குற பார்வையை பொறுத்து. சார் நீங்க ஹை கிளாஸ் சொசைட்டி சார். மனுஷனை மனுஷனா பார்க்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரையும் ஒரு எடை போடுற மெஷின் மாதிரி பாக்குறீங்க. ஆனா நான் அப்படி இல்லை சார். கொஞ்சம் சென்சிட்டிவ். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோவப்பட்டுருவேன். என்ன ஜீவா இப்படி பேசுற? முடிவா என்ன சொல்ற? இப்பவே இப்படி டெஸ்ட் பண்ற நீங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன டெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஜீவா அப்பாவை எதிர்த்து பேசாத. சாரி ஜென்சி. ஜென்சி, பட் நீ ஒரு தங்க கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு கிளி மாதிரி. என் கூட நீ இந்த கூண்டை விட்டு வெளியே வர முடியாது. நான் சுதந்திர காத்த சுவாசிக்கிற ஒரு பறவை. என்னால உன்னோட இந்த கூண்டுல மாட்டிக்க முடியாது. குட் பை. ஜீவா என்னை விட்டு போகாத ஜீவா, ப்ளீஸ். ஐயோ என்னங்க, தம்பி போகுதுங்க. டேடி, ஜீவா போறாரு. மா விடுமா, போட்டோம் வா. டாடி மம்மி விட்டுல இல்ல, தடை போல யாரும் இல்ல, விளையாட போலாமுல்ல பின்லேடா. என்னடா அது ஒண்ணு இல்ல மச்சி, தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருந்துச்சா, அதான் ஒரு கட்டிங் போட்டா சரியாயிரும், தூக்கம் வரும். நான் இல்லைன்னதும் ரூம்ல ஆரம்பிச்சிட்டேன். சாரி மச்சி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி. என்னடா இது இவ்வளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்க? டேய் இது ராவா, ராவா ஊத்துனதுடா. என்ன மச்சான், எனி ப்ராப்ளம்? உனக்கு எப்படிடா தெரிஞ்சிச்சு? எப்படி தெரியுமாவா? ஏன்டா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எடுத்து அப்படியே கப்பு அடிச்சு அந்த ஸ்பீட்லயே தெரிஞ்சிருச்சு. சாரிடா, நீ ஊத்திக்கிட. இந்த பணக்காரங்க இருக்காங்களடா, நம்பவே கூடாது. என்ன மச்சான், உன் லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சா? அது தெரிஞ்சிச்சு மச்சி. என்னாச்சு? என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாரா? அப்புறம் என்ன? டேய், ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு என்ன டெஸ்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துட்டா. அத வந்து பெரியவா வந்து என்கிட்டயே சொல்றான் அந்த மாமனார். மச்சான் நீயே சொல்ற, அந்த அலெக்சாண்டர் பண்ணது ரைட்டா தப்பாடா? ரைட்டா தப்பாடா சொல்றா? தப்பு மச்சான், தப்புடா, தப்புடா, பெரிய தப்புடா. டேய் எனக்கு அவனுக்கு போன் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டணும்டா. கெட்ட கெட்ட வார்த்தை உனக்கு தெரியாது, கத்துக்குடா. ஏதோ சொல்றான், கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டணும்டா. ஐயோ, வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குவான் போல இருக்கே. வேலைக்கு வேற ஆப்பு வச்சிட போறான். என்ன பண்றது தெரியலையே, சமாளிப்போம். டேய் மச்சி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ போய் தூங்கு. நான் தமிழ் அகராதை எடுத்து புரட்டி அதுல உள்ள கெட்ட வார்த்தை எல்லாம் பொறுக்கி வச்சிருக்கேன், அப்புறமா திட்டிக்கலாம்.
மச்சி பொறுக்கிடா நீ நீதான்டா ஓகே பாத்துடா நீதான்டா மச்சி காலைல திட்டுறோம் அவனை போன்ல திட்டுறோம் சொல்லுங்க சேர்ந்தா சி, கம்முனு கடை நான் தான் ஜென்சி ஓ ஜென்சியா என்ன மேக்கப் போட மறந்துட்டியா அதான் பயந்துட்டேன் காமெடியா சிரிப்பே வரல என்ன ஜென்சி? எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் கால் பண்ண போன் சுவிட்ச் ஆஃப் பண்ற நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் ஆயிட்டியா என்ன பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுமா உனக்கு எப்படியோ ஆனா சத்தியமா ஜீவா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நான் வரும்போது எங்க வீட்டு நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு உங்க அம்மா நகையதான் போட்டு வந்திருக்கேன் போதுமா இது எல்லாமே உனக்காக தான் ஜென்சி எப்பவுமே ஆம்பளைங்க போடுற சண்டையில பாதிக்கப்படுறது பெண்கள் தான் எப்பதான் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க போறீங்களோ இப்ப கூட ஊன சொல்லு நான் உன் கூடவே இருந்துடுறேன் உனக்கு ஓகேனா சொல்லு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லனா லிவிங் டுகெதர் கூட ஓகே என்ன சொல்ற ஆத்தாடி ஓகே கண்மணி படம் நம்ம ரூம்லயே ஓடும் போல இருக்கே விடக்கூடாது ஜென்சி அப்படிலாம் அவசரப்பட்டு எதுவும் பேசக்கூடாதுமா நமக்கு இன்னும் கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கமா இருக்குல்ல ஆ அடங்கு போய் சீன் புக் படிக்கிற வேலையை பாரு டேய் என் வீக்னஸ் எல்லா டைம் சொல்லிட்டு இருக்கேடா இப்ப சந்தோஷமாடா உனக்கு ஆ? சரி சரி மச்சி நீ கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணு நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. என்னடா இந்த டயலாக் மட்டும் இன்னும் வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அது எப்படி மச்சான் ஃபிகர்னு ஒண்ணு வந்தா மட்டும் ஃப்ரெண்ட் அப்படியே ஷார்ப்பா கட் பண்றீங்க டேய் இங்க பார் தமிழ்ல எவ்வளவு வேணா அசிங்கமா கேவலமா திட்டு நான் தாங்கிக்குவேன் அதை விட தசு முசு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்க டேய் மச்சான் நீ தயவு செய்து நேரங்காலம் தெரியாம கை தரடா போய் தொலைடா. இப்படி தமிழ்ல தன்மையா பேசு அத விட்டுட்டு தசு புசு இங்கிலீஷ்ல பேச உனக்கு புரியல போறேன் மச்சான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய வரும்போல அந்த புக்கு மட்டும் எடுத்து கூட ஏண்டா புக்கு கேட்டா கிக்கு குக்குறியா நடத்துறா நீ கிளம்பு நான் வீட்ல டிராப் பண்றவா. இல்ல மாட்டேன் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஜீவா ஜென்சி இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதடா. உன் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும். இந்த பெத்தவங்களோட சாபத்தோட எல்லாம் வாழ்ந்தா அது ஒரு வாழ்க்கையே இல்லடா. இல்ல ஜீவா எங்க என் அப்பாவுக்கும் உனக்கு நடக்கிற ஈகோல என்ன விட்டுருவியோன்னு பயமா இருக்கு. ஜென்சி இங்க பாரு எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் ஏன் என் உயிரே போனாலும் சரி யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ எனக்காகவே பிறந்தபடி போதுமா? இது போதும் ஜீவா எனக்கு இப்ப பிடிச்ச கைய எப்பவும் விட்டுற மாட்டல்ல. எப்பவும் விட மாட்டேன் சரியா? நீ வெயிட் பண்ண ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஜென்சி போலாமா? வா போலாம். கம் வா. டாடி ரொம்ப நன்றி ஜீவா என் பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுத்ததுக்கு. இங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என் பொண்ணு தான் எனக்கு உலகம், ஆனா நீதான் அவளுக்கு உலகம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. முடிவு பண்ணிட்ட நீதான். சாரி, நீங்க தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு. சந்தோஷமா உங்க அப்பா அம்மாவை போய் கூட்டிட்டு வாங்க. தேங்க்ஸ் டாடி. சார் நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நன்றி சார். ஆனா எங்க அம்மா அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். என்னை எடுத்து வளர்த்தது எல்லாமே என் தாய் மாமன் சிதம்பரம் தான். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற ஒரே உறவு அவர் மட்டும்தான் சார். ஸ்டுடியோவை வீரா பாத்துக்குவான். முதல்ல நீ போய் உங்க மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாப்பா. சார் அது அவ்வளவு சுலபமா நடக்கிற காரியம் இல்லை சார். ஏன்பா? சார் நான் சினிமாவுக்கு போறேன்னு அவர் முடியாதுன்ட்டாரு. சரி நானும் கோவத்துல வீட்டு விட்டு வந்துட்டேன். ஒரு 10 வருஷம் ஆச்சு சார். அவரும் கூப்பிடல, நானும் பேசல, ஊருக்கே போகல சார். என்ன புள்ளப்பா நீ 10 வருஷமா ஒரு ஆள்கிட்ட பேசாமலா இருப்ப? அதுவும் உனக்கு இருக்கிறது ஒரே சொந்தங்கிற. பாவம் பாவரு. முதல்ல அவர்கிட்ட போய் பேசு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம கார் எடுத்துட்டு கிளம்புங்க. டாடி
நானும் ஜீவா கூட போயிட்டு வரேன். ஏய் ஜென்சி புரிஞ்சுக்க இப்போ வேணாம் நான் உன் கூட வருவேன். ஜீவா ஜென்சியும் கூட்டிட்டு போப்பா. சார் அது இல்ல சார் நான் சொல்றது கொஞ்சம் டேய் அழைச்சிட்டு போடா. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. நீ முணுக்குனா கோவப்படுற ஆளு, ஆனா ஜென்சியை பார்த்தா யாருக்கும் கோவம் வராது. அவளும் உன் ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜென்சி அழைச்சிட்டு போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்ஸ் டாடி. பெஸ்ட் ஆஃப் லக் மச்சான். ஓகே பாய் சார். இனி சார் இல்ல அங்கிள், ஓகேவா? ஓகே அங்கிள் சார். சாரி அங்கிள். ஆ, See you then. சரி கிளம்புங்க. பை டாடி. போயிட்டு வா மச்சான். சரிடா.